கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முன்பாகம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். சிறிய காரியமோ பெரிய காரியமோ நம்மால் இயன்றதை தேவனுக்காக செய்ய வேண்டும். இதை தேவன் பாராட்டுகிறார். இவள் அல்லது இவன் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று கணக்கு வைக்கும் கர்த்தர் அவர். அவருக்காக நாம் செய்கிற சின்ன தியாகத்தையும் அவர் கணக்கில் வைத்துள்ளார். ஒருவேளை மனிதர்கள் அதை மறந்து போவார்கள். ஏன், நாம் கூட பல நேரங்களில் மறந்து விடுவோம். ஆனால் தேவனுக்காக பல நாம் செய்கிற சிறிய காரியத்தையும் அவர் பாராட்டுகிறார். எவ்வளவு நல்ல தகப்பனவர்! இங்கிலாந்து யுத்த வெற்றி பிரதம மந்திரி என அழைக்கப்பட்ட வின்ஸ்டன் சர்ச்சில் சிறுவனாக இருக்கும்போது ஒரு சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கொண்டார். அவர் என்னை காப்பாற்றுங்கள் என கூக்குரலிட்டார். அருகில் இருந்த விவசாயி ஒருவர் ஓடி சென்று காப்பாற்றினார். இதற்காக வின்ஸ்டன் சர்ச்சிலின் தந்தை தன் மகன் படிக்கும் மிகப்பெரிய பள்ளியில் விவசாயி மகனும் படிக்க உதவினார். பின்பு மேல் படிப்பிற்காக லண்டனில் புகழ்பெற்ற புனித மேரி மருத்துவக் கல்லூரியில் படிக்க வைத்தார். அவர்தான் உலக புகழ்பெற்ற பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளேமிங் ஆகும். வின்ஸ்டன் சர்ச்சில் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட போது பென்சிலின் மூலம் வின்ஸ்டன் உயிரை அலெக்சாண்டர் பிளேமிங் காப்பாற்றினார். விவசாயி பிளேமிங் மற்றும் தன் தகப்பனாரின் நற்செயல்களால் வின்ஸ்டன் 2 முறை காப்பாற்றப்பட்டு போரில் வெற்றி பெற்று யுத்த வெற்றி பிரதம மந்திரி என பெயர் பெற்றார். இங்கிலாந்து நாடே காப்பாற்றப்பட ஒரு விவசாயியின் நற்செயல் காரணமாக இருந்தது. நமக்கு எது வாய்க்குதோ, எதை நம்மால் தேவனுக்கென்று செய்ய முடியுமோ அதை அவருக்காக செய்யும்போது நம்மை கனப்படுத்துவார். நம்முடைய பிரயாசத்தை மறந்து விடுகிற தேவன் அல்ல அவர். அவருக்கென்று நாம் வைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பதிலளிக்கின்ற தேவன் அவர். நம் பட்சத்தில் இருக்கும் தேவன் அவர். மனிதன் அதை தடை செய்யும்போது அவனை அல்லது அவளை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் என்று நமக்காய் பேசும் தேவன் அவர். அவருக்காக எதையாயிலும் செய்ய முயற்சிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் உள்ள கர்த்தாவே, எங்களால் ஆனதை உமக்கென்று செய்ய உதவி செய்யுங்க. அன்பின் ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.